Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இந்த வீடியோல நம்ம வாய்ஸ் சர்ச் ஆப்டிமைசேஷனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ரீசெண்டா வாய்ஸ் சர்ச்சஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாயிட்டு வருது. ஸோ எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் போன் இருக்கு, டேப்லெட்ஸ் இருக்கு, ஸ்மார்ட் டிவிஸ் இருக்கு. ஸோ இதுல டைரக்டா நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம வாய்ஸ் மூலியமாவே கேட்க முடியும். ஸோ அதுக்கான ஆன்சரை வாய்ஸ்லேயே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸால நாம மேனுவலா சர்ச் என்ஜின்ல நம்மளுடைய சர்ச் கொரியை போட்டு தேடும் போது அங்க நிறைய ரிசல்ட்ஸ் வரும். அதுல பெஸ்டான ஆன்சர் எதில் இருக்கு அப்படின்றது நம்ம மேனுவலா தேட வேண்டியிருக்கும். ஆனா இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட்டை யூஸ் பண்ணும்போது பெஸ்டான ஆன்சரை நம்மளுக்கு வாய்ஸ் மூலியமாவே தருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சிரியை யூஸ் பண்ணி வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு கேட்கிறேன் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் ஆல்ரெடி ரேங்க் ஆயிருக்கிற ஒரு ஃபீச்சர் ஸ்னிப்பெட்டோட ஆன்சரை எடுத்து நம்மளுக்கு சொல்லுவாங்க. அப்படி சொல்ற ஆன்சர் உங்களோட வெப்சைட்ல இருந்து வரணும் அப்படின்னா அப்போ கண்டிப்பா உங்களோட வெப்சைட்டை வாய்ஸ் சர்ச்சுக்கு தகுந்த மாதிரி ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பிசினஸ் ஒரு ப்ராடக்ட் சேலோ இல்லைனா ஒரு சர்வீஸ் ஆஃபர் பண்ற கம்பெனியா இருக்கும்போது உங்களுடைய யூசர் எந்த மாதிரி உங்களுடைய ப்ராடக்டையோ சர்வீசஸோ சர்ச் என்ஜின்ல தேடுவாங்க அப்படின்றத நீங்க ஃபைண்ட் பண்ணணும். அது எல்லாமே கொஸ்டின் டைப்லயும் இல்லைனா கம்பேரிஷன் மாதிரியான ஒரு கான்வர்சேஷனல் கீவேர்ட்ஸா இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் தான் வாய்ஸ் எஸ்இஓக்கு சூட்டபிளா இருக்கும். ஸோ அப்படி யூசரோட சர்ச் கொரிக்கு உங்களோட வெப்சைட்ல சரியான ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா அப்போ சர்ச் என்ஜின் அந்த ஆன்சரை உங்களுடைய ஆடியன்ஸுக்கு வாய்ஸ் மூலியமாவே சொல்லுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த கம்ப்ளீட் ப்ராசஸே பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ்ஆர் அப்படின்ற ஆட்டோமேட்டிக் ஸ்பீச் ரெகக்னேஷன் சிஸ்டமை வச்சு தான் ரன் ஆகுது. ஸோ இங்கே உங்களுடைய டெக்ஸ்ட்டை வாய்ஸ் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி யூசருக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் சர்ச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மொபைல் டிவைசஸில் தான் நடக்குது. அதில் மெஜாரிட்டி ஆஃப் த சர்ச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வாய்ஸ் எஸ்இஓவில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுடைய வெப்சைட்ல இருந்து அவங்களுக்கு போகணும் அப்படின்னா அப்போ கண்டிப்பா உங்களுடைய வெப்சைட் கண்டென்ட்டை வாய்ஸ் எஸ்இஓக்கு தகுந்த மாதிரி ஆப்டிமைசேஷன் பண்ணணும். சரி வாங்க அது எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். கிரியேட்டிங் கண்டென்ட் ஃபார் வாய்ஸ் சர்ச்சஸ். ஸோ பேசிக்காக உங்களோட வெப்சைட்ல இருக்கிற கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டாக உங்களுடைய சர்வீசஸ் பற்றியோ இல்லைனா ப்ராடக்ட்டை பற்றியோ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் சர்ச்சுக்கு சூட்டபிள் கிடையாது. இங்கே டேரக்டாக கான்வர்சேஷனல் இல்லைனா நேச்சுரல் வாய்ஸில் இருக்கிற கண்டென்ட் தான் வாய்ஸ் சர்ச்சுக்கு சூட்டபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் போட்டிருப்பீங்க. அந்த ஆர்டிகல் ஜென்ரலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி பேசியிருப்பாங்க. அதுவே நீங்கள் கான்வர்சேஷனில் மாற்றணும் அப்படின்னா அப்போ வில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹெல்ப் மை பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ அது ஒரு கான்வர்சேஷனல் அப்புறம் நேச்சுரல் வாய்ஸ்க்கு அது அடாப்ட் ஆகும். ஏன்னா இப்படிதான் வாய்ஸ் அசிஸ்டன்ட் கிட்ட யூசர் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் நீங்க உங்களோட வெப்சைட்ல வச்சிருக்கணும். அதுவும் நேச்சுரலா நீங்க எப்படி ஒரு ஹியூமனுக்கு சொல்லுவீங்களோ அதே மாதிரியான ஒரு கண்டென்ட்ல உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து இருக்கணும். அப்புறம் ஃபோக்கஸிங் ஆன் ஆன்சரிங் யுவர் கஸ்டமர் கொஸ்டின்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுடைய கஸ்டமர் எப்படி உங்ககிட்ட கொஸ்டின் கேட்பாங்களோ அதுக்கான ஆன்சரை ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ்ல நீங்க எழுதிருக்கணும். அந்த ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 30 to 55 வேர்ட்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. ஏன்னா ரொம்ப லென்த்தியான பேராகிராஃபை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ அது வாய்ஸ் சர்ச்சுக்கு வந்து சூட்டபிள் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கொஸ்டின் அலெக்ஸா கிட்டேயோ இல்லைனா சிரி கிட்டேயோ கேட்குறீங்க அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் ஒரு 30 to 55 கேரக்டர்ஸ்க்குள்ள தான் உங்களுக்கான ஆன்சரை கொடுப்பாங்க. ஸோ ஒரு பெரிய பேராகிராஃபை உங்ககிட்ட ரீட் பண்ணி சொல்ல மாட்டாங்க. ஸோ ரொம்ப கிறிஸ்பாக சின்னதாக இருக்கிற ஆன்சரை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்து உங்களோட வெப்சைட்ல நீங்க ஸ்கீமா மார்க்கப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ ஒரு வெப் பேஜஸ்க்கு நீங்க ஒரு ஸ்கீமா மார்க்கப் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கிடையாது. ஸோ நீங்க எத்தனை ஸ்கீமா மார்க்கப் டைப் வேணாலும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்த ஸ்கீமா மார்க்கப் பத்தின வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்க பார்க்கல அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்க. ஸோ அதில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து உங்களோட வெப்சைட்ல உங்களுடைய பிசினஸ் லொகேஷனுக்கான அட்ரஸை எல்லா பேஜஸ்லையுமே யூஸ் பண்ணுங்க. இதனால உங்களுடைய வெப்சைட் லோக்கல் எஸ்இஓக்கு ஆப்டிமைஸ் ஆயிடும். ஸோ யாராச்சும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நியர் மீ அப்படின்னு தேடுறாங்க அப்படின்னா அப்போ உங்களோட கீவேர்டு அதுவாக இருக்கும்போது அப்போ கண்டிப்பாக அந்த சர்ச் பண்ணுறவங்களுக்கு நியரஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக கூகுள் உங்களுடைய வெப்சைட்டை அவங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் லொகேஷனை உங்களுடைய பேஜஸில் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் who, what, where, when, why, how இந்த மாதிரியான கொஸ்டின் டைப்ஸை நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த வாய்ஸ் சர்ச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்கோட வச்சு தான் அவங்க ஒரு கொஸ்டினை கேட்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை உங்களோட வெப்சைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபைண்ட் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸை நீங்க நேச்சுரல் லாங்குவேஜ்ல எழுதிருங்க. ஸோ இதை நீங்க எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்க answerthepublic.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ள போங்க. அங்க உங்களுடைய கீவேர்டை நீங்க ஜஸ்ட் என்டர் பண்ணாவே போதும். அந்த கீவேர்டுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணிடுவாங்க. சரி வாங்க இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா answerthepublic.com அப்படின்ற ஒரு வெப்சைட். இதில் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நான் தேடி இருக்கேன். இந்த கொரிக்கான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 79 கொஸ்டின்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இதில் வேர், who, why, how இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே எங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் எஸ்இஓக்கு சூட்டபிளான கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் எழுதும் போது
ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் ஆன்சர் எழுதி அதை FAQ ஸ்கீமாவாக நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணி உங்களோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணும்போது அது ஃபீச்சர் ஸ்னிப்பெட்டாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி வரும்போது கண்டிப்பாக உங்களோட வெப்சைட் உங்களுடைய கஸ்டமர் கோரிக்கு உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற ஆன்சர் அவங்களுக்கு வாய்ஸாக ப்ரொனவுன்ஸ் ஆகும். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் வாய்ஸ் சர்ச்சஸ்க்கு தேவையான கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். அதே மாதிரி கம்பேரிஷனும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கம்பேரிஷன் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வாய்ஸ் SEOக்கு சூட்டபிளான கீவேர்ட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு நம்ம ஸ்கீமா டைப் யூஸ் பண்ணும்போது அது கூகுளோட சர்ச்சில் உங்களோட வெப்சைட்லேயே இந்த மாதிரியான FAQ ஸ்கீமாவை உங்களுக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த mailchimp.comல 2 FAQ ஸ்கீமா வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் அப்படின்ற இடத்துலையும் உங்களுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் how to optimize your site for voice searches. ஸோ உங்களோட வெப்சைட்டை வாய்ஸ் சர்ச்சுக்கு தகுந்த மாதிரி ஆப்டிமைசேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிலது எல்லாமே நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது உங்களோட வெப்சைட்டை நீங்கள் செக்யூர் வெர்ஷனாக வச்சிருக்கணும். அதாவது SSL சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ணி HTTPS வெர்ஷனில் வச்சிருக்கணும். அப்புறம் உங்களுடைய டொமைன்கான அத்தாரிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் உங்களுடைய வெப்சைட் பேஜஸ் எல்லாமே க்ரோல் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கக்கூடாது. ஸோ நேச்சுரலாக க்ரோலர் வந்து உங்களோட வெப் பேஜஸில் இருக்க எல்லா பேஜஸும் க்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப்பில் உங்களோட வெப்சைட்டை நீங்கள் வச்சிருக்கணும். அப்புறம் உங்களுடைய வெப் பேஜஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக ஓப்பன் ஆகணும். ஸோ மேக்ஸிமம் ஒரு 2 செகண்ட்குள்ளே உங்களோட வெப் பேஜஸ் ஃபுல்லாக லோட் ஆச்சு அப்படின்னா அப்போ வாய்ஸ் SEOக்கு உங்களோட வெப் பேஜஸ் சூட்டபிளாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட வெப்சைட் மொபைல் ஃப்ரெண்ட்லினஸாக இருக்கணும். ஸோ எல்லா டிவைசஸ்க்கும் அடாப்ட் ஆகிற மாதிரியான ஒரு வெப்சைட்டாக இருக்கணும். அப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் FAQ ஸ்கீமா மார்க்கப் வந்து யூஸ் பண்ணணும். அப்புறம் கூகுள் மை பிஸ்னஸில் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இதனால் லோக்கல் SEOக்கு உங்களுடைய பிஸ்னஸ் வந்து அடாப்ட் ஆகும். சரி வாங்க இப்போ எப்படி இந்த FAQ ஸ்கீமா மார்க்கப்பை ஜென்ரேட் பண்ணி நம்மளோட வெப்சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் technicalseo.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே வந்திருக்கேன். இங்கே ஸ்கீமா ஜென்ரேட்டர் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே நம்மளுடைய ஸ்கீமா டைப்பை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் FAQ பேஜ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம கொஸ்டின் அதுக்கான ஆன்சரை நம்ம கொடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் அப்படின்ற இடத்துல வாட் இஸ் மீன் பை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற கொஸ்டினை எடுத்துக்கிறேன். ஸோ கொஸ்டினில் பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து இதுக்கான ஆன்சரும் நான் எங்கேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய FAQ ஸ்கீமா வந்து ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. அடுத்த கொஸ்டினுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஆட் கொஸ்டின் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் கொஸ்டினை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நான் வாட் ஆர் தி டைப் ஆஃப் 4 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றத நான் காப்பி பண்ணிக்கிறேன். அடுத்து அதுக்கான ஆன்சர். இப்போ 2 கொஸ்டின் 2 ஆன்சரை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல காப்பி பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய கோடை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ காப்பி பண்ண அந்த கோடை நம்மளுடைய ஹெடர் செக்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டார் ரேட்டிங் ஸ்கீமா வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு கீழே நம்ம இந்த FAQ ஸ்கீமாவும் நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கொஸ்டின் வேணாலும் ஆன்சர் பண்ணி இந்த ஸ்கீமா மார்க்கப்பை ஜென்ரேட் பண்ணி உங்களோட வெப்சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பீப்புள் ஆல்சோ சர்ச் இல்லைனா ஒரு ஃபீச்சர் ஸ்னிப்பெட்டாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வாய்ஸ் சர்ச் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்ன, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.